வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் மாதவி. செய்திகளை பார்ப்போம் வாருங்கள். கிரிவல பாதையில் கடைகள் அகற்றம். சாலையோர வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 1000க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் அகற்றப்பட்டதைக் கண்டித்து சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அண்ணா சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை கிரிவல பாதையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் பல ஆண்டுகளாக கடைகள் நடத்தி தங்களது வாழ்வாதாரத்தை ஈட்டி வருகின்றனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கிரிவல பாதையில் உள்ள சாலையோர கடைகளை அகற்றும் நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டது. 9 வட்டாட்சியர்கள், 9 வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையோர வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கடைகள் நடத்தி வரும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் கடைகளை அகற்றக்கூடாது என வியாபாரிகள் வலியுறுத்தினர். மேலும் தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் தெருவோர விற்பனை ஒழுங்குமுறை சட்டம் 2014 தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உழைக்கும் மக்களின் நலனையும் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடன் தந்தான், கடன் வாங்கி கடை நடத்தி, கடன் வாங்கி கடை நடத்தி, கால்வயிறு கஞ்சி குடிக்கும் சாலை ஓர வியாபாரிகளை வாழவிடு, வாழவிடு. மாவட்ட நிர்வாகமே எல்லோரையும் வதைக்காது, வதைக்காது, வதைக்காது. தமிழக அரசு ஜோசப் அரசு, தமிழக அரசு ஜோசப் அரசு வாழவிடு, வாழவிடு. Music Studio. Music Studio. Music Studio.